எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் பராத்தா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் பராத்தா நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல எல்லா காய்கறியையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம ஜீரகம் போட்டு தாளிக்கலாம். ஜீரகத்தை நல்லா பொரிய விடுங்க. பூண்டை நான் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நறுக்கி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா நீங்கள் இதே மாதிரி கிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 6 பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 3 வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இஞ்சி நான் பூண்டு மாதிரியே நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனாக கிரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு. அப்போ நமக்கு சீக்கிரமாக இது வதங்கிடும். 3 பச்சை மிளகாயை நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் தவிர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு காயாக சேர்த்துடலாம். இது கேபேஜ், அதாவது முட்டைக்கோசு. கேபேஜ் கூட அப்புறமா நம்ம கேரட் சேர்த்துக்கிறோம். கேரட்டுக்கு அப்புறமா நான் பீன்ஸை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் சாப்பரில் போட்டு ஃபைனாக நான் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்களாக சின்னதாக கையில் வெட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சாப்பரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 3 காயையும் நம்ம நல்லா கிளறி விடலாம். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த பராத்தா ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு இந்த பராத்தா ஒரு நல்ல ரெசிபி. பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான மசாலாக்களை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, நீங்கள் 2 டீஸ்பூன் தனியா பொடி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இப்போது இது கூட சேர்த்து கிளறி விட்டுடலாம். ஓரளவுக்கு நமக்கு பச்சை வாசனை போன பிறகு அவிச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம். 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தக்க, ஒருவேளை காய் கம்மியாக இருந்து உருளைக்கிழங்கு கூட நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். நான் காயும் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு சம பங்காக எடுத்துருக்கிறேன். குடைமிளகாய் சேர்க்கலாம். எந்த காய்னாலும் இதில் சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போவே உங்களுக்கு தெரியும், நல்லா கரெக்டாக காயும் உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால எது காய் எது உருளைக்கிழங்குன்னு உங்களுக்கு தெரியாது. பராட்டா செய்யும்போது இது அழகாக பிளெண்ட் ஆகி நமக்கு அந்த பராட்டா ரொம்ப நல்லா வரும். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தழையை நான் துடிக்கிறேன். இதையும் நல்லா ஈவனாக கிளறி விட்டுருங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இந்த காய்கறியோட கலவையை தான் நம்ம உள்ளே வச்சு பராட்டா செய்ய போகிறோம். இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற விடணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பராட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும், அதனால் நீங்கள் நல்ல பெரிய உருண்டையாக மாவு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது எடுத்துருக்கிற மாவை கைக்கு இடையில நல்லா வச்சு அப்படியே உருட்டிக்கோங்க. உருட்டினோடனே நமக்கு இப்படி கிடைக்கும். இதில் நம்ம மாவு தூவிட்டு திரட்டலாம். இப்போது அப்படியே நீங்கள் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரவுண்டாக வரும். நான் வேறு எதுவுமே பண்ணல, அப்படியே நான் அது மேலே மட்டும் வச்சு லைட்டாக அப் அண்ட் டவுன் மட்டும் திரட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சைஸ்க்கு வந்துருச்சு.
உருளைக்கிழங்கு காய்கறி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இப்படி ஒரு உருண்டையாக பிடிச்சி நடுவில் இப்படி வைக்கிறேன். வச்ச பிறகு இப்படி மூடிடுங்க. 4 சைடும் மூடிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ ஒரு ஸ்கொயராக சப்பாத்தி பண்ண போகிறோம். இதை அப்படியே மாற்றி போட்டுட்டு கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. இது மேலே போட்டுட்டு மெதுவாக அழுத்தி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே ஸ்கொயர் ஷேப்க்கு வந்திருக்குன்னு, எக்ஸாக்டாக வரலன்னா கூட நமக்கு இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் ஈவனாக எல்லா சைடுக்கும் நம்ம அந்த மசாலா போயிருக்கிறது. கொஞ்சமாக நமக்கு அப்படியே மேலே மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றும் செய்யாது. இது நம்ம தவாவில் போட்டு எடுக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ஷேப் வந்துடுச்சு. போட்டு எடுக்க போகிறோம். நம்ம இப்போது பராட்டா பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். தவா நல்ல சூடாக இருக்கட்டும். நெய்க்கும் இதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஒன்று போல் அது வெந்துடும். கொஞ்சம் நிதானமாக மாற்றி போட்டுருங்க. அழகாக நமக்கு வந்துருச்சு. தீயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியமும் ஹைக்கும் நடுவில் வைங்க. ஈவனாகவே இருக்கட்டும், தீ கூட்டி குறைச்சி வைக்காதீங்க. இப்போ நம்மளுடைய பராட்டா ரெடி ஆகுது. நம்முடைய சுவையான வெஜிடபிள் பராட்டா ரெடி. இப்போ நம்ம வெஜிடபிள் பராட்டா எப்படி செய்யலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த 3 வெஜிடபிள் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எந்த காயினாலும் சேர்த்து இந்த வெஜிடபிள் பராட்டா பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ஷேப்பில் தான் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டாகவோ இல்லைன்னா ட்ரையாங்கிளாவோ கூட நீங்கள் பண்ண முடியும். உங்களுடைய விருப்பம் தான். அதே நேரத்தில் இது நமக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் இது ஒரு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக நம்ம சைட் டிஷ்னு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. சும்மா தயிரை கூட நம்ம வச்சு சாப்பிட்றா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.